எங்களது ஆர்எஸ்டி லிங்கேஷ் நாடகமன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆதிசக்தி நமையாளும் சக்தி புன்னரி மின்னுதம்மா கண்களில் ஆனந்த வெள்ளமம்மா
கண்களில் ஆனந்த வெள்ளம் அம்மா ஆதிசக்தி நம்மையாளும் சக்தி உன்னதி முன்னிடமா கண்களில் ஆனந்த வெள்ளம் அம்மா கண்களில் ஆனந்த வெள்ளம் அம்மா
இது என்ன சோதனை அண்ணா? என்னுடைய கணவனுடைய கரத்திலே பற்றி கொண்டிருந்த கபாலம் நீங்கள் உதிரை சோற்றை வாரி இறைத்தவுடன் பாமர மக்கள் வழியிலே நடக்கின்ற இந்த இடத்தில் இருக்கிறது. இதை தொட்டி எடுத்து அதோ தெரியும் ஆய் என்று சொல்லக்கூடிய கடலிலே வீசலாம் என்று எடுத்த உடனே இந்த பிரம்மகபாலம் என்ற கரத்தை பற்றி கொண்டது அண்ணா. இந்த பிரம்மகபாலம் என்ற கரத்தை பற்றி உடனே எனக்கு அகோர பசி, எனக்கு பிடி வெறி, எனக்கு ரத்தம், எனக்கு உதிரும் ஆதி சக்தியாக இருந்த நான் இந்த பிரம்ம கபாலம் என்ற கரத்தை பற்றி உடனே இப்போது அகோர எனக்கு ரத்தம், எனக்கு உதிரும் என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. நானோ பித்தி வரை படித்துக் கொண்டு பசி பசி என்று தொழுது கொண்டிருக்கிறேன். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு பெரிய கருத்த உருவம் எனக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறது. இப்போது அதை பின்தொடர்ந்து சென்று அந்த கருத்த உருவத்தை கொன்று அதன் உடலில் இருக்கக்கூடிய உதிரத்தை வாரி குடித்தால் தான் எனக்கு அகோர பசியானது தீரும். இப்போது அந்த உருவத்தை பின்தொடர்ந்து செல்கிறேன். என்னை தெரியவில்லையா? அண்ணா கண்ணா நாராயணா அண்ணா, சற்று நேரத்தில் என்னை கொண்டிருப்பாய் நியாயமா? இது என்ன சோதனை அண்ணா? என்ன நடந்தது? உன்னையே கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டேன் அண்ணா. தங்கா, இப்போது பார்த்தாய் அண்ணா, எனக்கு அகோர பசி இருக்கிறது. எனக்கு பித்து வரை பிடித்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய அதாவது என்னுடைய கணவனுடைய கரத்தில் இருந்த பிரம்ம கபாலம் கபாலமாகப்பட்டது. நீங்கள் உதிர சோற்றை வாரி இணைத்தவுடனே கீழே விழுந்து விட்டது. ஆமாம். நான் என்ன செய்தேன்? என்ன செய்தாய்? மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது பாமர மக்கள் நடக்கின்ற வழியிலே கிடைக்கிறது. இந்த பிரம்மகபாலத்தை தொட்டி எடுத்து அதோ தெரியும் ஆடி என்று சொல்லக்கூடிய கடலே வீசலாம் என்று எடுத்தேன். என்ன எடுத்தாய்? ஆனால் இந்த பிரம்மகபாலமாகப்பட்டது இப்போது என்னுடைய கரத்தை பற்றி கொண்டது. நான் ஒரு முறைக்கு பல முறை உன்னிடத்தில் குறைத்தேன். அந்த உதிர சாதம் இறைக்கின்ற பொழுது அந்த சாதத்தின் பக்கம் திரும்பவும் கூடாது, அந்த கபாலத்தை தொட்டி எடுக்கவும் கூடாது என்று பின் புத்தி என்று காட்டிவிட்டாய். பார்த்தாயா தங்கா? எனக்கு இப்போது பித்திரை பிடித்து விட்டது. எனக்கு அகோர பசியாக இருக்கிறது. என்னுடைய பசியை தீர்த்து வருகிறேன் தங்கா. இதற்கும் அண்ணன் தான் என்ன பண்றது? எப்போதும் காப்பவன் இந்த அண்ணன். தங்கா, இந்த கபாலமாகப்பட்டது உன்னுடைய கரத்தை விட்டு இறங்க வேண்டும் என்று நீ கூறுகின்றாய். ஆமா தங்கா, இந்த கபாலமாகப்பட்டது உன் கரத்தை விட்டு அகலாது. அண்ணா, என்னென்ன வார்த்தை உரைத்து விட்டாய்? ஆமா. இந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது என்னுடைய கரத்தை விட்டு அகலாதா? ஆமா அண்ணா. அப்படி இருந்தாலும் தங்கா, உன் கரத்திலோ நான் 100 மணியங்கற்களை கொடுக்கின்றேன். அதை கீழ் திசையிலிருந்து மேல் திசை வரை ஒவ்வொன்றாக வீசிக்கொண்டு வர வேண்டும். அப்படியா? என்னை பின்தொடர்ந்து. ஆகட்டும் அண்ணா. நீங்களோ 100 மணியாளர்களை கொடுக்கிறீர்கள். கிழக்கு திசையிலிருந்து மேல் திசை நோக்கி பின்புறமாக வீசிக்கொண்டு வர வேண்டும் ஒவ்வொன்றாக. அப்படி என்றால் முதலிலே மணியாங்கற்களை தாருங்கள் அண்ணா. ஆகட்டும் அண்ணா, பெற்றுக் கொண்டேன். இப்போது ஒரு மணியாங்கற்களை வீசிக்கொண்டே வருகிறேன். இதற்கு மேலே பயணத்தை தொடரக்கூடாது. அண்ணா, நீங்கள் உரைத்த பிரகாரம் ஒவ்வொரு மணியகர்களை பின்தொடர்ந்தே போட்டு கண்டு விட்டு விட்டேன் அண்ணா. எத்தனை தீர்ந்திருக்கிறது? 98 மணியகர்களை போட்டு விட்டேன் அண்ணா. மீதும் 2 கற்கள் உன் கருத்தில் இருக்கட்டும். அண்ணா, இப்பொழுது அந்தி சாய்ந்து விட்டது. ஆமா. ஆகையால்
அந்தி சாய்ந்த பிறகு எப்பொழுதும் பயணத்தை தொடரக்கூடாது. அப்படியா? உனக்கு மட்டுமல்ல பாமர மக்களுக்கும். சரி. ஆகையால் இந்த இடத்திலேயே தங்கை நீயும் தமையன் அண்ணனும் இருவரும் இங்கேயே தங்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு இரவு தங்கி பின்பு செல்ல வேண்டும். பொழுது விடிந்ததுக்கு அப்புறம். ஆகட்டும் அண்ணா. புறப்படு. ஆகட்டும், புறப்படுங்க. விடுந்து விட்டது. தங்கை நீயும் அண்ணன் நானும் தங்கை தமையன் இருவரும் சேர்ந்து இந்த இடத்தில் அமர்ந்ததால் இந்த ஊர் தாயானூர் என்று பெயர் பெற்று முதலாக அங்காள பரமேஸ்வரன் என்று நின்ற இடம் தாயானூர் பெயர் பெற்று விளங்கட்டும். அப்படி இருந்தால் தங்கா, உன் களத்தில் இருக்கக்கூடிய மீது எத்தனை இருக்கிறது? இன்னும் ஒரே ஒரு மணியங்கற்கள் தான் இருக்கிறது. உன்னுடைய வீசிக்கொண்டு வந்தாய் பார்த்தையா? அத்தனை மணியங்கற்களை பின் திரும்பி பார். அப்படியா? ஆமா. உன்னுடைய வார்த்தை தட்டி கேட்கணும். இப்போதே பார்க்கிறேன். தங்கா, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது அண்ணா. என்ன? நீங்கள் கொடுத்த மணியங்கற்களை ஆமா கிழக்கில இருந்து மேல் நோக்கி ஒவ்வொன்றாக வீசிக்கொண்டு வந்தேன். ஆமா. ஆனால் ஒவ்வொரு மணியங்கற்களும் ஒவ்வொரு மலையாக இருக்கிறது. உண்மைதான் தங்கா. இப்பொழுது உன் களத்தில் இருக்கும் 100வது மணியங்கற்களை இங்கே வீசு. அப்படியாகட்டும், நான் போட்டு விட்டு. மலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த 100வது மலையாகப்பட்டது இருந்தது எப்படி தெரியுமா? இந்த 99 மலைகளுக்கு மேலாக மலையாக உருவாதி ஆனதால் இந்த இடம் மேல் சிறு சிறுபாடு நீயும் இங்கேயே அமர வேண்டும். அண்ணா, மேல் மலையனூர் என்ற சேத்திரம் ஒன்று உங்களால் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆமா. இருந்தாலும் என்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரம்மகபாலம் அகழ்வதற்கு வழி கிடையாது. அது அகலாதுமா. அப்போது நீயும் இங்கேயே அமர வேண்டும். அப்படி என்றால் நான் இப்போது இந்த இடத்திலே அமர வேண்டும் என்றால் ஆமா என்னுடைய சுவாமியாகப்பட்டவர் இல்லாமல் தன்னந்தனிவில் நான் எப்படி என்ன அமருவது? தங்கா, என்னுடைய மைத்தனுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராது. என்னுடைய மைத்தனாகப்பட்ட கபாலமாகப்பட்ட விட்ட உடனே அந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது அறிந்திருந்தது. அப்போது திலர்த்தமையாகப்பட்டவர் 5 முத்தங்களை இட்டால் அப்பொழுது வல்லாளகண்ணன் உட்பட்ட 5 பேர்கள் உட்படுவார்கள். அதிலே வல்லாளகண்ணன் சொல்லக்கூடியவன் என்னுடைய மைத்தனை கோரி தவம் செய்து வரத்தை பெற்றான். எப்படி தெரியுமா? சிவபெருமானே நமக்கு அடக்கமாகிவிட்டால் இந்த மூலையில் உள்ள பூ உலகில் உள்ள அனைவரும் நமக்கு அடக்கம் என்று சொல்லி என்ன வரம் கேட்டான் தெரியுமா? அந்த கைலாய பரமனே என்னுடைய மனைவி வயிற்றில கர்ப்பமாக இருக்க வேண்டும். கேட்ட உடனே என் மைத்திரனோ சற்றும் யோசிக்காமல் கேட்ட உடனே வரத்தை வாரி வழங்கிவிட்டார். இப்பொழுதும் அந்த வல்லாளகண்ணன் மனைவி நிசாசினி வயிற்றிலே என்னுடைய மைத்தனுடைய கணவன் இருக்கின்றார். அவரோ சாதாரண யோனியின் வழியாக பிறந்து விட்டால் அவருடைய சக்தி காலத்தும் பறிபாகிவிடும். அதன் பிறகு நீ பாதி சக்தியா தான் இருப்ப. பூலோக பரிசுகள் அனைவரும் அவனுக்கு அடக்கமாகிறாங்க. அதற்கான உபாயத்தை நான் உரைக்கின்றேன். நான் என்ன செய்ய வேண்டும்? நீயோ அங்கு சென்று எப்படி வல்லாளகண்ணனுடைய நாட்டுக்கு சென்று என்ன செய்யணுமா? மாய லீலைகளை செய்து அந்த யோனியின் வழியாக பிறக்காமல் நிசாசனின் வயிற்றை கிழித்து உன்னுடைய கணவனை ஆகாயமாக வீசினால் அவர் கைலாயம் அமர்வார். அப்படியே அதன் பின் என்னை வந்து பார். மற்ற விஷயத்தை தெளிவாக என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய சுவாமியாகப்பட்டவர் அந்த காராளமு பட்டணத்தை ஆளக்கூடிய வல்லாளகண்ணன் மனைவி நிசாசினி வயிற்றிலே கருவாக தரித்திருக்கிறாரா? அப்படி அந்த கருவாகப்பட்டது அந்த அற்ப மானிட மனைவியின் யோனின் வழியாக பிறந்து விட்டால் இந்த உலகமே அவனுக்கு அடக்கமாகிவிடும். விடக்கூடாது. யோனி வழியாக பிறக்கவே விடக்கூடாது. எப்படியாவது என்னுடைய சாமி நான் காப்பாற்ற வேண்டும். ஆகினால் இப்பொழுதே புறப்படுகின்றேன். காராளமு பட்டணம்